கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒரு கேள்விக்கு பதில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு, ஒரு கேள்வி ஸ்கூல்லலாம் நம்ம போய் படிக்கிறோம். படித்த உடனே ஒரு பாடம் ஒன்று நடத்துவாங்க. அதில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அது சயின்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜாகிரபியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு லெசன் படிப்பீங்க. அந்த லெசன்லேருந்து ஒரு 5-6 கேள்வி எடுத்து பின்னாடி புக்கில் பின்னாடி அந்த பாடம் முடிஞ்சிட்டு உடனே வச்சுருப்பாங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ப்ராக்கெட் போட்டு எடுத்து போட்டு, உதாரணத்துக்கு காந்தி யார் அப்படின்னு என்ன கேட்டேன்னா, காந்தி என்பவர் உலக உத்தமர், மகாத்மா, அவர் போர்பந்தரில் குஜராத்தில் 2ஆம் தேதி பிறந்தார். இப்படி இருக்காது, அதில் பதில் இப்படி சொல்லுவீங்க. ஆனால் அது எப்படி இருக்கும்னு கேட்டால், பாடத்தில் இந்த வருஷத்தில் இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு அம்மா அப்பா தான் புள்ள பெற்றுப்பாங்க. இது பேர் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும். இப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா எல்லா வரலாறும் மட்டை தான். புரிஞ்சிச்சா? அப்போ சும்மா தான் பேர்களை மனப்பாடம் பண்ணி திரிட்டு தான் புச்சி எழுதணும்னு நினச்சினுங்கிறானுங்க. இப்போ பிரச்சனை எங்கடான்னா, என்ன பண்ணணும் இப்போ உங்களுக்கு பேர் நம்பரு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் மூளை அதுக்காக கொடுத்தான் கடவுள். உங்களுக்கு தெரியாது, இது கேட்டால் அசிங்கப்படுத்துவீங்க நீங்கள். இருக்கட்டும், இப்போ புத்திசாலி பிள்ளைன்னா யார், எதை மனப்பாடம் பண்ணுவேன்? ஏன்டா டே, ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கும் பிறப்பாங்கன்னு புரிஞ்சுக்கவே இல்லையா நீ ஒன்றும் கூட? புரிஞ்சுக்கினே? இப்போ கேள்வின்னா நமக்கு கேள்வினா புரிஞ்சுக்கினீங்க? எது கடவுள் பக்தி, இல்லைன்னா எது கடவுள் வழிபாடு, அப்படி தானே? கடவுளை வழிபாடுதுன்னா என்ன, கடவுளை கும்பிடுதுன்னா என்ன, கடவுளை மதிக்கிறதுன்னா என்ன, இல்லை பக்தின்னா என்ன? இந்த கேள்வி பலவிதமாக போட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக? இப்போ நீங்கள் கேள்விக்கு மனப்பாடலாம் ஃபஸ்ட்டு பரீட்சைக்கு போனால் இந்த கேள்வி அந்த 5 கேள்வி இதில் அது எல்லாமே டிசைனாக ஒன்று பண்ணியிருப்பார் அந்த வாத்தியார். புரியுதா? காந்தி பிறந்தபோது வேறு யாரெல்லாம் பிறந்திருந்தாங்கன்னு கேட்பார். அப்படி ஒரு கேள்வியே அந்த பாடத்துக்கு அப்புறமா கேட்டிருக்க மாட்டான். அப்போ படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போன குழந்தை ஒரே டென்ஷன் ஆகிடும். இப்படி ஒரு கேள்வினாவே இல்லை, புக்கிலே இல்லை. அப்புறமா கோனார்னு ஒரு புக்கு நாங்கள் கொடுத்தோன்னு இந்த இல்லாத கேள்வியெல்லாம் உருவாக்கி கேள்விங்கெல்லாம் எப்படி வரும்னு சொல்லி ஒரே பாடத்துக்கு 20 கேள்வி 30 கேள்வி போட்டு ஆன்சரும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த கோனார் பதிச்சவன் மட்டும் என்ன ஆகிடுவான், பாஸ் ஆகிடுவான். கோனார் படிக்காத கேள்வி பார்க்குறவன் எப்படி இருப்பான்? சார் கேள்வி கேட்டது கடவுளை பற்றி ஏன் சார் அப்படின்னா, இல்லை ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஏற்கனவே வச்சுங்கிற பதிலை வச்சு தான் என்ன பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் பாடத்திட்டத்தை முதல்ல கொடுத்துட்டான், காந்தி பற்றிட்டே விடலாம், எதுவுமே இல்லை, நீங்கள் படிக்கவே இல்லை. காந்தி என்றால் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாரு, எனக்கு நேற்றுங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்பீங்க. காந்தி என்றால் யாருன்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்டால் அவன் தான் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? இல்லை ஒரு இந்த இந்தியாவில் இந்திய நாட்டுக்கோட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுனால நீ கட்டாயம் தெரிஞ்சிடும். அப்போ நான் தெரிஞ்சுன்றதுக்கு தான் இது பாடமே நடத்துனீங்க, கரெக்டா? அப்படி சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. காந்தியை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணிக்கிறாங்க, யார் முடிவு பண்ணிக்கிறாங்க? இல்லையே சார், எங்கள் அப்பா சொன்னார் காந்தி அப்படி ஒன்றும் நல்லூர் இல்லையாமல் சட்டை போடாமல் திரி வராமல் ஆப்னே எக்கடு பக்கிரியாமல் ஒழுங்காக சட்டையை போட தெரியாதாம்மா அவருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நீ கற்றுக்கிறது தப்பு, கரெக்டா? தப்பு தானே? காந்தி எப்படி கற்றுக்கணும்? நீங்கள் மகாத்மான்னு கற்றுக்கணும், கரெக்டா? மகாவுக்கு எங்கே ஆத்மா இருக்குதுன்னு கேட்க மாட்டோம் நம்ம. மகாவோட ஆத்மா ஜெட்டியில் இருந்ததா, பிராவில் இருந்ததா, பனியனில் இருந்ததா, இல்லை பீரியட் வரும்போது இருந்ததா மகாவுக்கு ஆத்மா? சார் எந்த மகாவை சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ தெரிய வச்சுட்டாங்க, என்ன வேணால் பேசிங்கிறாங்க. நீங்களும் என்ன ஆகிட்டீங்க? இப்போ என்னென்ன வந்து கேட்டோன்னே நான் ஒரு 3வது பதில் சொன்னேன்னா, இவன் குழப்பத்தை ஒரு வேலையை வச்சுக்கிறான்னு ஒரு 1000 பேர் மேலே பார்க்க மாட்டேன்றான், ஒரு 200 பேர் மேலே லைக்கும் கொடுக்குறது இல்லை. வரணும்னு கூட யாருக்கிட்ட சொன்னால் ஒரு தப்பாக பேசி வரணுவான் நம்மளே இங்கேருந்துன்னே. ஏன் சார் கேள்வி திரும்பவும் சொல்கிறேன், கடவுள்னா என்ன இவ்வளோ நேரமாக சொல்லாமல் இருக்கிறீங்களே? இல்லை இதுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு கேள்வி நீங்கள் எப்படி அணுகுனீங்க, பதிலால் எழுப்புனீங்க. கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ மதத்தை தலைவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் இல்லை மார்க் 6ஆம் அதிகாரம் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவார். சொல்லிவிட்டு நீங்கள் கதவை மூடி இருட்டறையில் யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்து, பரமண்டலில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்று உள்ள ஆகாரங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீங்கள்
மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிதாசுதன் பரிசுத்த ஆவியாலே ஆமேன். கடவுள் வழிபாடு கரெக்டா தப்பா? தப்பா ரைட்டா? இப்போ ஒரு பதில் சொல்லிட்டார் தானே, சொல்லிட்டாரா இல்லையா? நீங்களும் புரிஞ்சுக்கினீங்க தானே? இப்போ நானும் சொல்லிட்டேன் தானே, பத்தியா பத்தியா அவன் சரி பையனை காட்டுறான் பத்தியா, அவன் யார் அவன் தெரியுதா? பாவாடை தெரியுதா? வெள்ளை ஜுப்பா தெரியுதா? கிறிஸ்தவன் தான், கிறிஸ்துவ கைக்கூலி தான், பேர் மட்டும்தான் சிவயோகி. ஆனால் எவ்வளோ பைபிளில் இருந்து தெளிவாக சொன்னான் பத்தியா? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் கற்றுக்கினாங்களா இல்லையான்னு இங்கேயே கட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? நீங்கள் இது வருது கதை. இப்போ கடவுள் வழிபாடுனா இது எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடி இருக்க எழுந்தவரே பாட்டெலாம் பாடி சபையை அலங்காரம் பண்ணி என்ன பண்ணலாம்? பரம எருசலேமே பரலோகம் விட்டிருங்கதே இதோ சீக்கிரத்தில் வருகிறேன். யாரு? நம்ம சொந்தக்காரரு. உனக்காகவும் எனக்காகவும் பாவங்கள் என்ன பண்ணிக்கிறாரு? சுமந்துனுக்கிறாரு. சிலுவை மாட்டா மேட்ரு முடிஞ்சிச்சா? இப்போ எது கடவுள் வழிபாடு? இப்போ நான் இதை பேசணுன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் தப்புன்னு. ஆமாம், நான் யார்? நம்பிக்கையை சீர்குலைக்கிறவன். சமூகத்திலோட அமைதியை என்ன பண்ணுறேன்? நான் கெடுக்கிறேன். கூட்டமாக அமைதியாக ஜாலியாக இருக்கிற மக்களை பிரிவினையை உருவாக்குறேன். ஒரு நம்பர், ஒரு 10 நம்பர் போட்டு இந்த நம்பரின் கீழே இவர் யார்? இவர் கேள்வினா கேட்டாங்க, கடவுள் வழிபாடுன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? கடவுள் வழிபாடுனா இதுன்னு. இது தப்புன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பேசிட்டு தப்புன்னு சொன்னான். இப்போ இடையில அவர் பெரிய மயிரா, அவர் வந்தார் போனார்லாம் சொன்னால் என்ன பண்ணுவான்? அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். இதெல்லாம் சொல்லாத வரைக்கும் சந்தோஷமாக கேட்டுருந்துருப்பான். இப்போ ஏசுநாதரை விட்டுருவோம். ஒரு பீசுநாதர் வந்தார். பீசுநாதர் ஒருத்தர் வந்தான், பெட்டியில் எட்டிலே பொருள்னு பேசினாக்கா என்ன பண்ணுவான்? டென்ஷன் ஆகிடுவான். அவனா அவன் மாட்டானா? கேள்வி ரொம்ப சாதாரணம். கடவுள் வழிபாடு என்றால் என்ன? ஆனால் உங்கள் பதில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு நான்சென்ஸ் கிட்டேயும் போய் கேளுங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுங்கள். கடவுள் நிகரற்றது, அருளற்ற, நிகரற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்றவன், இணை வைக்கிறது குற்றம், அவ்வளோ விசேஷமானவன், அவன் இல்லாத இடமே இல்லை. எல்லாருக்கும் அப்பா அவர் தான், யாருக்கும் தந்தை அவன்தான். சொல்லலாமா இல்லையா? ஆமாம், இறைவனிடத்தில் போய் என்ன பண்ணுங்க? கையேந்துங்க சொல்லுவாங்களா இல்லையா? அம்மா என்ன பண்ணுங்க? கையேந்துங்களேன்னா அங்கே போனால் கையெல்லாம் ஏந்த மாட்டான், நேரம் அங்கே வைப்பான், இச்சு கருப்பாக்கிட்டு இருப்பான். இப்போ கடவுள் வழிபாடுனா எதுன்னா கேட்டீங்கன்னா, கடவுளை எப்போதும் என்ன பண்ணான்? 5 வேலையும் அவன் சொன்ன மாதிரி கும்பிட்டு அந்த அரபுல லெட்டரை படிச்சுட்டு, அதே மாதிரி எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம எதனா பேசலாம், அந்த மொழியே தெரியாது, பிரச்சனை இல்லை. இயேசுநாதர் மட்டும்தான் எனக்கு டிரான்ஸ்லேட் ஆகி தமிழில் வந்துக்கிறாரு. ஆனால் நபி இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகி வரல. இதை தான் நான் கேட்டேன். ஐயா, நீங்கள்லாம் கத்துறீங்களே, கடவுள் வழிபாடு தானே பண்ணுறீங்க, நல்லா காலையிலேருந்து கத்துறீங்க, அல்லாஹ் அக்பர்னா கடவுளே சிறந்தவர்னு, ஏன் மொழியில் கத்துனா இவ்வளோ நாகரிகமாக பேசல? அவள் தான் பிறந்ததே ஒரு இடத்துலேருந்து, குப்பையிலேருந்து வரவன் எப்படி பேசுவான்? எனக்கு இந்த வார்த்தைங்களை தான் பேசுவேன், நான் என்ன பேச முடியும்? அப்படி தானே பேச முடியும். இது சாதாரணமாக அறிவிக்க புரியல, இது நல்லாவே கேட்போம். இது மாதிரி பேசுகிறாங்கண்ணே, என் மொழியில் பேசினா என்ன ஆகும்? எனக்கு 2 சொட்டு தண்ணி வரும். நல்லா ரேடியோ போட்டு, காலங்காத்தால் ஒரு ரேடியோ போட்டு, கடவுளே சிறந்தவர், அவரே வழிபாட்டுக்குரியவர், அவரே நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், அவரே என் வாழ்க்கையின் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு கேட்குமா கேட்காதா? எனக்கு புரியுமா புரியாதா? அப்போ நான் சந்தோஷப்பட்டோம்னா இல்லையா? இப்போ கடவுள் வழிபாடுன்னா ஒருத்தன் ஒரு புக்கை கொடுத்து நம்பரை சொல்லி படித்து ரூமு கதவு முடின்னு பேசுனான். இன்னொருத்தன் என்ன பண்ணேன்? இருக்கிற மொழியை மாற்றிட்டு என்ன பண்ணேன்? இதெல்லாம் விட்டு நான் சொந்த ஊரில் போந்துக்கிறேன். என் ஊர் கோயில், யார் கோயில்? என் ஊர் கோயில். அங்கே போனால் அவன் என்ன சொல்கிறான்? உன் மயிருக்கு வந்தான், எனக்கு நான் பெல்லச்சு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னென்ன சொல்கிறான் நல்ல பச்சையாக திட்டுறான் போல, எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கடவுள் வழிபாடுனா என்ன கடவுள் வழிபாடுனா? தட்டில் 100 ரூபாய் போட்டால் மாலையை போடுவான், அப்படி தானே? அங்கே போய் நின்று என்ன பண்ண நான் நிற்பா? அவன் எதனா திட்டின்னு இருப்பான், நான் என்ன பண்ணுங்கண்ணா? அப்படியே உருக்குமா நான் அழுது நிற்பேன், என் பொண்டாட்டி நல்லபடியாக புள்ள போறணும் அப்படி நான் வேண்டி நிற்பேன். ஆத்தா தாயே அப்படின்ட்டு அவள் வர படுத்து நிற்பா, கால் நீட்டின்னு புள்ளத்தாச்சியாக இருந்துன்னு இப்போ பிறந்துட்டேன்னு அந்த சாமி அந்த கோயிலுக்கு போய் புட்லூர் கோயிலுக்கு போனாக்கா புள்ள பிறக்கணும் வர சொல்லிட்டாங்க. புட்லூர் போய் வந்த பாக்கியம் எனக்கு புள்ளியும் வந்துச்சு. இப்போ நான் வேண்டிப்பேன் நானே. கேள்வி என்னாயா? கடவுள் வழிபாடுன்னா என்ன? பதில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்கான். கேள்வி ஒன்றா இருந்தால் பதில் ஒன்றா இருக்கும். கேட்குறவனும் கேட்குற விதமும் கேள்வியும் மாறினா பதில் எப்படி தான் இருக்கான்?
வேறு தான் இருக்கும். பிரச்சனை எங்கப்பா? கேள்வி கேட்குற இடம். கற்றுக் கொடுத்துட்டு கேட்குறது ஒரு விதம், கற்றுக்கினியான்னு பார்க்குறது ஒரு விதம், சரியான அடிமையாயிட்டான்றதுக்கு அது செக் பண்ணுறதுக்காக ஒரு விதம், உன் புத்திசாலித்தனம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கான ஒரு விதம். கேள்வியை உண்மையிலேயே அந்த கேள்வி கடவுள் வழிபாடுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா கடவுள்னு ஒரு பதத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுன்னு தானே கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குது என்ன கடவுள்னு. போய் பார்த்தா இப்படிக்கிறாரு. யாரு எப்படி ஆகுறாரு? கல்ல மண்ணை கும்பிடுவராகிறாரு. இல்லை யாரோ சொன்னதை, யாரோ ஒரு மகான் சொன்னதை, ஒரு கடவுளோட தூதர்கள் சொன்னதை ஒத்துக்கிறவராக இருக்கிறாரு. கடவுளே தூதராக வந்து ஒன்று சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுருங்க. யூதர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் 10 கட்டளை வச்சுக்கிறாங்க. கடவுள் ஒன்று தான், கடவுள் ஒன்று தான், அவர் எங்களுக்கானவர், நீங்கள்லாம் புறஜாதிகள், நீங்களும் எங்கள் ஜாதியாக மாறணுன்னா நீங்களும் என்ன ஆகிடுங்க, கடவுள் ஒன்றுன்னு சொல்லிக்கோங்க. சின்னதாக ஒரு தொப்பி போடுங்க, பெருசெல்லாம் போடாது, சின்னதாக அங்கே மட்டும். அது எப்படி நிற்குதுன்னு எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது. பார்த்துக்கிறீங்களா? அது ரிப்பனில் இப்போ நான் பின்னெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரில. சின்னதான் அது மேலே எப்படி நிற்குதுன்னு பார்க்குறேன் நானும். ஒன்றும் எப்படி வச்சுன்னு கீழே விழாத பார்த்துப்பாங்களா என்னன்னு தெரில. கிண்டலுக்கு இல்லையா? சீரியஸாக எனக்கு கஷ்டமாக. இன்னும் யாரும் நெருங்கி போய் பார்க்கல. அப்போது கடவுள் வழிபாடுன்னா உனக்கு என்ன நான் சொல்லி கொடுத்துட்டு கடவுள் வழிபாடுன்னா என்ன பண்ணுவேன்? பதில் என்ன சொல்லுவேன்? இப்படி பதிலில் நிரம்பின உனக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், என்ன ஆகுவேன்? என் மேலே என்ன ஆகும்? உனக்கு கொலை வெறி வந்துடும். ஏன் இப்போ கூட டென்ஷனாக இருப்பான், இவ்வளோ பேசினா ஆனால் என்ன சொல்ல எனக்கு தெரியுது. இன்னும் நான் பதில் சொல்லன்னு எனக்கு தெரியுது. நான் பின்ன என்ன பண்ணுறது? ஓட்டணும்ல நேரத்தெல்லாம் ஓட்டலை, கூடவே ஆதங்கத்தையும் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். கடவுள் வழிபாடுன்னா கடவுள் அப்படின்னா கடத்துக்குள் இருப்பது. கடவுள்னா என்ன? கடத்துக்குள் இருப்பது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் எப்படி புரிஞ்சிருந்தாலும் யார் பிரச்சனை? இது சொந்த பிரச்சனை. கடத்துக்குள் இருப்பது பேர் என்ன? கடவுள். கடவுள் வழிபாடுன்னா கடத்துக்குள் இருப்பதை வழிபடுவது. வழிபடுதல்னா என்னன்னா வழின்னா இதான் ஆற்றுப்படுதல். இப்போ முருகாற்றுப்படை, அதில் அவர் நக்கீரர் முருகாற்றுப்படை எழுதி என்ன பண்ணுறாருன்னா முருகனை ஆற்றுப்படுத்தினார். இதான் சாக்குன்னு முருகருக்கு என்ன பண்ணிட்டான்? சிவனுக்கு புதிதான். எது? மயிலும் வேலும்னாவா புதிதான். வேலும் மயிலும் புதியதுன்னு அந்த அக்கா படிக்கிறாங்க. இதெல்லாம் புரியணும் உனக்கு, என்னத்தை சொன்னாங்க எதுன்னு. ஆனால் உனக்கு தான் புரிய வச்சது தான் புரியும். உனக்கு என்ன பண்ணணும்? உட்கார வச்சு உனக்கு முதல்ல புரிய வச்சிடணும். அப்புறமா என்ன பண்ணணும்? உனக்கு கொஸ்டினை கொடுத்தா அதுலேயே நான் மாற்றிக்கிட்டு கேள்வி கேட்டால் கூட இன்னொரு புக்கு கொடுக்கணும், அதுக்கு கோனர் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன்? நீ பரிச்சை உனக்கு தான் புரியாதுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறானே தெளிவாக. இவன் தனியாக சிந்திக்க மாட்டான். இவன் சொந்த அறிவு உனக்கு அடகு வச்சுட்டான். எவங்க என்ன அடகு வச்சுட்டு என்ன பண்ணு வைப்பான்? வட்டி கட்டுன்னு வைப்பான். இவனால் என்ன பண்ண தெரியாது இவனுக்கு. கட்சி வரைக்கும் வட்டி கட்டு அசல் தெரியாமையே சரி என்ன பண்ணுவான்? திரும்ப வந்துக்கணும் போயினும் இருப்பான். இவனுக்கு கடன் கொடுக்கறதும் கடன் வாங்கறதும் பிடிச்சிடுச்சு. அதனால் வட்டி வாங்காதுன்னு சொன்னால் வட்டி வாங்காமல் போயிடுவானே தவிர அடையே நம்ம மதத்துக்குள்ளே இருக்கிறதே வட்டி கொடுக்குறது தானே உனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பெரிய கடன். இப்போ கடவுள்னா கடத்துக்குள்ளே இருக்குது, வழிபடுதல்னா ஆற்றுப்படுதல். இந்த உள்ளே இருக்கிற ஒன்றை நான் சீரும் சிறப்பமாக எப்படி வச்சுக்கணும்? எதை உள்ளே அடைப்பட்டுக்கிறான்ல அவனை எப்படி வச்சுக்கணும்? நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், கொண்டாட்டமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அப்படி தானே? இல்லை துக்கமாக வச்சுக்கணுமா? அசிங்கமாக வச்சுக்கணுமா? கேவலப்படுத்தணுமா? நீ கேவலப்பட்டா உள்ளகிற ஒன்று என்ன ஆகுது? கேவலப்படுது. நீ ஒன்று மகிழ்ச்சியாக வச்சுருந்தியானா உள்ளகிற ஒன்று மகிழ்ச்சியாகுது. அப்போ கடவுள் வழிபாடுன்னா கடவுள் இருக்கிற ஒன்றை கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நிறைவாகவும் வச்சுக்கணும். எதை உள்ள கடவுள் இருக்குதா? ஆத்மாக்குதா? மனசுக்குதா? மயிருக்குதா? மட்டுக்குதா? பெரிய பிரச்சனை இருக்குது அதில். எனக்கு உள்ள இருக்குதுன்னு ஒன்று சொல்கிறேன். துடிக்கிற இதயம் இருக்குது, மனம் ஏதோ சிந்திக்குது. யாரோ ஒருத்தர் கோபமாக இது பண்ண யோசிச்சுன்னா அதே இதையும் வேறு மாதிரி துடிக்குது. ரத்த நாளங்கள்லாம் வேறு மாதிரி ஆகுது, கையெல்லாம் டைட் ஆகுது, ஸ்ட்ராங்காக ஆகுறேன். ஜிம்முக்கு போகிறாரு ட்ரைனரு, ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணுறாரு, மனசு சொல்லுது. உடனே ரத்தம் அதே மாதிரி துடிக்குது, அங்கங்கே போகுது, மசில்லாம் என்ன ஆகுது? வேறு ஷேப் ஆகிட்டு நடக்க முடியாமல் இது ரெண்டும் வீங்கி போய் அப்படி வராரு. ஏன்? அவர் கெத்தாக நினைக்கிறாரு. நம்ம தான் ஐயோ பாவம் ரொம்ப சாதாரணமாக நடந்துன்னு போயிருந்துருக்கலாமே, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு. நம்ம வழியாக இருக்கே நமக்கு. அவர் அது அவர் பெருமையாக
நல்லா அழகாக நல்லா இலகுவாகுது, ஒரு காட்டன் சட்டை போட்டு ஜாலியாக அப்படி போடுறது நல்லா இருக்குது. காரில் அப்படியே கஷ்டப்பட்டுன்னு உட்காந்து கோட்டு வர போட்டுன்னு சிகரெட் வர பிடிக்கிட்டு ஊதுன்னு அது ஊதி அந்த சிகரெட்லாம் உள்ளே போகுது, கண்ணாடி இறங்கினா ஏசி போய்ட்டு போகுதுன்னு நினச்சிக்கின்னு அந்த டிரைவர்கிட்ட வர காரை கோடிக்கணக்கில் காரை வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு உஷாராக வர அவரை வர பார்த்துக்கின்னு அப்போ நான் உள்ளுக்கிறது என்ன பண்ணுகிறேன்? இந்த சமூக அக்கறையினால யாரும் வழிபடாமல் போயிட்டேன் நான். எனக்குள்ளே இருக்கிறத என்ன, நீ கார் வச்சுக்கோ இல்லை ஏழாயிரம் எது வேணா எப்படி வேணா எக்ஸசைஸ் பண்ணு, ஜிம் நல்லா நல்லது, அதெல்லாம் உனக்கு பிடிச்சபடி நீ வாழ்கிறதுக்கு ஒன்று முழு சுதந்திரம் குத்துக்குதா இல்லையா? திருப்தியாக வாந்தி யாருன்னா சொன்ன கிண்டல் பண்ண விருப்பாகலாமா? நீ ஆகலாமா? கடவுள் வழிபாடு புரிந்த ஒரு மனிதனை துன்புறுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ முடியாது. ஆனால் பிசிக்கலாக அவனை என்ன பண்ணலாம்? நம்ம டேமேஜ் பண்ணலாம். மனம் தெளிவாகிட்டு இருக்கோம், உடம்பு பிடிச்சாச்சா என்ன பண்ண முடியும்? உட்கார வச்சு ரூமில் பூட்டிட்டு சோறு போட முட்டா என்ன ஆவான்? புரியுதா? ஃபிசிக்கல் டேமேஜ் என்ன பண்ணலாம்? ஒருத்தர் எதுவுமே பண்ணலாம். பாத்திரத்தில் தயிர் ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அவன் பாத்திரத்தையே சொட்டையாக்குனா முடியும், ஓட்டையாக்க முடியும் இந்த மனிதனை வெளியே இருந்து. அப்போ கடவுள் வழிபாடுனா ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன நானே எப்படி வச்சுக்கணும் கொண்டாட்டமாகும். இதை சொல்லுது ஒரு சொல்கிற ஒரு இடம் இந்து மதம் தான். ஒருத்தனை புனிதமாக்கி காலை கழுவி அவனை பூஜைலாம் பண்ணுற இடம் எங்கன்னா இங்கே தான். ஏன் அவனா ஆகிறான்? கடவுள் தன்மையாக ஆகிறான், அவனை கொண்டாடுது. இங்கே வெளியே இருந்து வரவனுங்க கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மதத்தை தழுவிப்பானுங்க, எல்லா வேலையும் செஞ்சுப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்போ எலெக்ஷனில் கூட நிறைய பேர் என்ன மாதிரி மாலை போட்டு பேசுறதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நம்ம என்ன டிவிக்கு தானே, காப்பி விற்கவா டிவிக்கவா ஏதோ ஒன்று. அப்போ அந்த அந்த என்ன ஆகிறோம் நம்ம பார்த்து எல்லாத்தையும் தப்பு கிடையாது. ஒரு மனிதன் தன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கிறது தான் அவனுடைய தலையாய கடமை. கடவுள் வழிபாடு என்றால் என்ன என்றால் நான் என்னை மதிப்பாகவும் சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் செய்கிறீங்களே, உங்களுக்கு கொண்டாட்டமாக வச்சுப்பீங்களா? ஏதோ மத அடிமைகளாக இருக்கிறீங்களே, உங்களால் கொண்டாட்டமாக வச்சுக்க முடியுமா? எங்கன்னா ஆறுநச்சா ஒன்று என்ன பண்ணினோம் நீங்கள்? டக்குன்னு காந்தி ஜெயந்திக்கு 11 மணி தானே சங்கு ஊதுவாங்க. 2 நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணமா இல்லையா? பண்ணலைன்னா யார் அவர்? பண்ணலைன்னா யாரையா? படிக்காதவர், ஒரு நாகரிகம் இல்லாதவர், ஒரு உண்மை புரிஞ்சிக்காதவர். அவர் மேலே என்ன இல்லை தேசபக்தி. இப்போ கடவுள் பக்தியே தேசபக்தி பெருசா? சொல்லுங்கயா. கக்கூஸ் வருது, என்ன பண்ணீங்க அந்த நேரத்தில்? முடியுமா உங்களால்? நான் சொல்கிறது அப்படி இல்லை. சர்வ சுதந்திரமாக உங்களை கொண்டாட்டமாக வச்சுக்கிறது. யாவும் பேச்சு கேட்டு அதே மாதிரி வழிபடுறதுக்கு பேர் என்ன கிடையாது, வழிபாடே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற கடவுளை கேட்கணும். கடவுளே உனக்கு என்ன வேணும்? யாரை கேட்கணும்? கடவுளே உனக்கு என்ன வேணும்? கடவுள் சொல்ல எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ உன்னை சந்தோஷமாக வச்சினாவே போதும். அப்படி தானே சொல்லுவார். அப்போ என்ன சொல்லுவான் பிள்ளை? அப்போ என்ன சொல்லுவான்? நல்லா அறியணுவான். கடவுள் என்ன சொல்லுவார்? வேறு கெட்டு போடணுவார், குட்டி சவரா போடணுவார், ஜாதி வச்சுக்கோ மட்டை வச்சுக்கோ மயிர் வச்சுக்கோன்னுவார், வாழ்ந்துட்டு போடான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்புறமா ஆனால் கடவுள் வழிபாடுனா உனக்கு என்னென்ன தெரியுமா சொல்லிடான்? உனக்கு ஒரு பிரச்சனை வரும், கடங்காரன் ஆகிடுவேன், அதுக்கு ஒரு என்ன பண்ண பெருமாள் கிட்ட போனேன்னா, ஆமாம் உனக்கு ஜுரம் வரும், வயிற்று வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதனால் என்ன பண்ணுது வைத்தியலிங்கம் இல்லைனாக்கா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போனேன் என்ன ஆகும்? அதுக்கு ஒரு சாமியெல்லாங்கிறாங்க, டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு மாட்டின்னு பெருமாள் ஒருத்தருக்கிற தெரியுமா உங்களுக்கு? அங்கே போகணுவான். அப்படி தானே? உங்களுக்கு ரத்தம் கெட்டு போயிடுச்சு, செவ்வாய் சரி கிடையாது, அக்னீஸ்வரருக்கு போ சொல்லுவேனா இல்லையா? டாக்டர் மேலு ஏதோ டாக்டர் போகிறாரு, அதுவும் அவருக்கு படித்ததை எடுத்து என்ன பண்ணுவார் ஏதோ ஒன்று. இப்போ இது மாதிரி கல்யாணம் ஆகலையா? என்ன பண்ண இலங்கைக்கு போகிற அங்கே கோயிலுங்கள்லாம் நிறைய இருக்கும், நல்ல மாப்பிள்ளை வரணும் வேண்டிக்கோன்னு நான் என்ன பண்ணுவேன்? இலங்கையில் கோயில்லையே மாப்பிள்ளைக்குறான், ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் இருப்பானா, கோயிலில் இருப்பானாயா? அப்போ கடவுள் வழிபாடுனா யார் யார் எப்படி புரிஞ்சிக்கலாம்? நீங்களாம் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க கடவுள் வழிபாடுனா? இப்போ நான் சொல்கிறதுனால விட்டுருவீங்களா என்ன? இதெல்லாம் நாங்கள் விட்டுறோம் சாமி, எங்களுக்கு இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க. பழக்க தோஷம் சார், எல்லாம் போகிறாங்க, நானும் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் மூத்திரம் வந்தது, எனக்கும் வந்தது, அதனால் போனேன். அப்போ என்ன செய்யலை நீங்கள்? யாரும் மதிக்கலை நீங்கள்? அது கேள்வி மட்டும் சும்மா தமாசா கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? நானும் என்ன தான் பண்ணிட்டு போகிறேன் தமாசா?
இப்போ சீரியஸாக சொல்கிறேன், கடவுள்னா என்னன்னொடனே நான் கடவுள்னா அப்படியே வெற்றிடும் எங்கேயுமா இருக்குது பாத்திரத்தில் நிற்கிறேன், அது சர்வ சுதந்திரம் கொடுத்துது, நீ எப்படிறா நான் என்ன பண்ணு வச்சுதே கோட்டை தட்டி குடிச்சிட்டு உள்ளேருந்து அப்படியே பேசினாக்கா என்ன வானானுவேன்னு கேட்பேன். அப்படித்தானே மனசுலேருந்து அப்படியே வெளிப்படையாக சொன்னால் என்னை சேர்க்க மாட்டியான்னுவே. அப்போ சுதந்திரத்தை நீ என்ன தான் பண்ணுவ? அதுக்கு எப்படியே இருந்துட்டு போகலாம், நீ மத அடிமையாகவே இருந்துட்டு போயிடலாம். அங்கேனாச்சும் ஒரு என்ன பண்ணுவ, கொஞ்சம் ஒழுங்காக இருப்பேன். எப்போனா எழுந்துலான்னா எப்போ எழுந்துக்கிற? ஏன் எழுந்துக்கணும்னு வர கேட்குறேன். யாருன்னா எழுப்பிலையேன்னு வர திட்டுற. உனக்கு சுதந்திரம் கொடுத்தா எப்படி வாழ்கிற? கடவுள் சுதந்திரம் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறான் என்ன பண்ணுறான்ட்டு. சரி, இது சொர்க்கத்துக்கு வாழறதுக்கு தகுதி இல்லை, இது நரகத்தில். அது நரகனாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். இது ரொம்ப மோசம். சுதந்திரன்ற பேரில் அசிங்கமாக வருது. நானே சொல்கிறேன், சரக்கெல்லாம் கொடுக்குறேன், காசுக்கு தானே கொடுக்குறேன், அளவு தானே குடிக்கணும். ஏன் அது எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் ஃப்ரீயாக பேசுகிறேன்னே, பொங்கலோ இட்லியோ தோசையோ பூரியோ ஏதோ கொடுத்தானா எப்படி கொடுக்குறேன், பிரியாணி எப்படி கொடுத்தா எப்படி கொடுக்குறேன், ஃப்ரீயாக தானே கொடுக்குறேன், அளவு இல்லாமல் தானே கொடுக்குறேன். சரக்கு கொடுத்தா எப்படி கொடுக்குறேன், காசுக்கு தானே கொடுக்குறேன். ஏன் அதுவும் உபதேசம் வாங்கின மட்டும் தானே வரணுன்றேன். இதுக்கு யாருன்னா அப்படி சொல்கிற? ஏன் செய்கிற? அளவு அறிஞ்சு வாழ்வான்னு தானே. அவன் எப்படி நினச்சிக்கிறான்? அதை யார் கவனமாக இருக்கணும்? ஏன் குடிக்க வராதுன்னே சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறேன். அப்போ எது ஒன்றும் உனக்கு யார் மேலே அக்கறை இருக்கணும்? எனக்கு குடித்தா ஆகாதுன்னு யார் கவனமாக இருக்கணும்? எனக்கு ஒரு கட்டியும் போதுன்னு யார் முடிவாக இருக்கணும்? நான் எப்படி போதுன்னு யார் முடிவாக இருக்கணும்? ஏன் அது இல்லை? யார் மேலே யார் அக்கறையாக இருக்கணும்? அப்போ கடவுள் வழிபாடுன்னா 100% சுயமாக, எதை சுயமாக உங்களை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஒரே ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்பா என்னெல்லாம் நீ படைச்சிருக்கிறீல்ல, எனக்கு கண் காது மூக்கெல்லாம் குத்து வச்சுக்கிறேன். கண் சரியில்லைன்ற கடவுள்கிட்ட போய் காது சரியில்லைன்ற என்னை கேள்வியாகிட்டேன்ற. எல்லோரும் பொந்த கேள்வி ஆவாங்க, எல்லோரும் பொந்த கேவன ஆவாங்க. என்ன மயிறு இளமையாக இந்த அப்போ மட்டும் நான் பிடுங்கினேன் இல்லை, நீயாவே என்ன ஆக்கின, என்னை அப்படி ஆக்கிட்ட இப்படி ஆக்கிட்ட முடியலாமல் ஆகிட்டேன். மயிறு தலகுதான் இல்லையா உனக்கு? முடியலன்னு வருத்தப்படுறேன். எப்போ பார்த்தாலும் வருத்தப்படுறதே வேலையை வச்சுக்கிறியே இல்லை. ஏன்? அதுவும் இரவல் தான். யாருன்னா இப்போ எல்லாம் வழுக்க மாட்டேங்க நிறைய ஆகிட்டு ஒரு 90% வழுக்க மாட்டையோடு தெரியறான் வச்சுப்போம். அவனுக்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் அழகாகிறோன்னு முடிவு பண்ணிட்டா இருவரெலாம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? முடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்? ரொம்ப அசிங்கமாகுது, முடி நிறைய இருக்குதுன்னுவான். ஏன்? எப்படி சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? ஐயா என்ன முடி இவ்வளோக்குதுன்னு 4 பேர் பார்த்து 4 பேர் அசிங்கமாக சொன்னால் என்ன ஆகும்? ஒழுங்கு பண்ணிங்களுக்கெல்லாம் அப்படி ஸ்டைலாக இருக்கும். அப்படி தானே? அப்படி தானே? கொட்டி போன குழலுக்கு சீப்பு தேடுற. அப்போ இந்த சமூகம் மெஜாரிட்டின்னா என்ன பண்ணா ஒத்துக்கும். இப்போ கடவுள் வழிபாடுன்னா மெஜாரிட்டி பதில் தானே உங்களுக்கு புரியும். என்ன பிடிக்கும் உங்களுக்கு? நீங்களே சொல்லுவீங்க, அதே கடவுள் வழிபாடுன்னா அழகாக சொல்லிடுறாருன்னு எல்லாருக்கும் சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்க. தேவையில்லை, எனக்கு தேவை, அதை பற்றி அக்கறை இல்லை. பட் கேள்விக்கு பதில் என்ன? தன்னை தான் அர்ச்சிப்பது தான் கடவுள் வழிபாடு. எனக்குன்னா சட்டை வேணும், எனக்குன்னா பேண்ட்டு வேணும், எனக்குன்னா ஜெட்டி வேணும், எனக்குன்னா இது சாப்பாடு வேணும். யார் முடிவு பண்ணா? இதை சாப்பிடாது இதை சாப்பிடணும் அவன் என்ன சொல்கிறது? மயிறு சாப்பிட்டா சரி இதுனா யார் மதிக்கணா? ஆமாம், முட்டை சாப்பிடாதேன்றான் ஒருத்தன். முட்டை போட முட்டைன்ட்டு வரணுமா இல்லையா? முட்டை மயிருன்ட்டு சொல்லணுமா இல்லையா? நீ யார்றா மயிறு எனக்கு முட்டை சாப்பிடாதுன்றதுக்கு? என்ன யூடியூப் தான் அவன் பேசின்னு தானே இருப்பான். அங்கே போய் ஏன் கமெண்ட் எழுதிங்கிறேன்னு கேட்குறேன் நான். அதுவும் வேலையா? ஏன் லூஸு பேசுறதுக்கு என்னை தள்ளிட்டு போகிற மாதிரி அவனும் தள்ளிட்டு போயேன். என்னை தள்ளிட்டுன்றேன் நான். ஆனால் நான் வாழாமல் விட முடியும், நான் கொண்டாடாமல் இருக்க முடியும், நான் கடவுள் வழிபாடு செய்யாமல் இருக்க முடியும். எனக்கு எல்லா செயலும் கடவுள் வழிபாடு தான். இறைவன் எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துக்கிறான். நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களை கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன யாரெல்லாம் எப்படி கொண்டாடணுமோ என்ன பண்ணுறேன், வாய்ப்பு கொடுக்குறேன், அவ்வளோதான். யாரோ எனக்கு மாலை போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, யாரையும் எனக்கு என்ன பண்ணுறாங்க, என்னை கொண்டாட நினைக்கிறாங்க. அது நான் ஜாலியாக இருக்கிறேன். ஏன் பிரச்சனை அது? உன்னை வந்து என்ன பண்ண முடியாது, எனக்கு கட்டாயப்படுத்த முடியும்? ஒரு மனுஷனியா முடியவே முடியாது. மனைவியை நான் கட்டாயப்படுத்துறது இல்லை, என் பிள்ளைங்களை நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. அவங்கயே நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், அவங்களெல்லாம் கட்டாயப்படுத்துவேன். சந்தோஷமாக இருந்தால் வாயில்னா என்ன பண்ணாத வராது. சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இல்லைனா ஏன் ஓடி போயிடு. கடவுள் வழிபாடுனா உன்னை மதிக்கிறது, உன்னை கொண்டாடுறது. நான் என்ன தான் உனக்கு சொல்லித்தரேன்னா, உன்னை மதி, உன்னை கொண்டாட்டமாக வச்சுக்கோ, உன்னை சிறப்பாக வச்சுக்கோ, உன்னை ஆனந்தமாக வச்சுக்கோ, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு. உனக்கு என்ன பிடிக்குதுன்னு யாரை கேட்கல? யாரையோ கேட்குற, யாரை கேட்கவே இல்லை. உன்னை கேட்கவே இல்லை. உன்னை கொண்டாடு, உன்னை கொண்டாடும். நான் யாரையும் கட்டாயப்படுத்த முடியும். எனக்கு இன்னும் வாய்ப்பெல்லாம் சொல்லி இப்படிலாம் இருக்குது விஷயம்னா சொல்லி கொடுத்துட முடியும்.
வந்த கம்மன் தான் உட்காந்து இப்போ நீ தானே பண்ணா? அப்போ உனக்கு பிடிக்கல போல, இல்லை புரியல போல, இல்லை தேவையில்லை போல. தேவைன்னா என்ன பண்ணுவேன்? நான் 10 விதமான பதார்த்தம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணா? கேட்டு வாங்கி எடுத்துக்கணுமா இல்லையா? கொடுக்கவும் கற்றும் கொடுத்தேன். டிஃபன் பாக்ஸில் போட்டு இப்படி தான் சாப்பிட்ணுன்னுலாம் சொல்லி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்? அவன் வந்துட்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு தேவைப்படல தானே அதுக்கு அர்த்தம். தேவைப்பட்ட என்ன பண்ணுவேன்? அவள் தான் வாரம் வாரம் சச்சங்கிறது பேசியும் காட்டுறேன், பேசினுங்கிறேன், ஒரு லைவ்லையும் போட்டுனுக்கிறேன். பிடிச்சா என்ன பண்ணுவேன்? ஒரு வரலன்னு என்ன அர்த்தம்? பிடிக்கல. இதில் 3வது தடல்றதெல்லாம் போய் அதெல்லாம் உன்னை கூட யாருன்னா சாவாங்களான்னு கேட்குறேன் நான். கடவுள் வழிபாடுனா அதுதான். என்ன கூட யாரும் சாக மாட்டாங்க. நான் சாவுன்னு உன்னை சந்திப்பேன். அது வரைக்கும் எப்படி தான் இருப்பேன்? என் பேச்சை தான் கேட்பேன். யார் பேச்சை? பித்தியார் பேச்சை எனக்கு கஷ்டம் இல்லாமல் கேட்பேன். பித்தியார் பேச்சு கேட்பேன். ஆனால் எனக்கு என்ன இருக்கக்கூடாது அதில். கஷ்டமாக இருந்தால் சொன்ன, நீ பேசுறதெல்லாம் கஷ்டமாகுது. கிட்டாதாயின் டபுக்குன்னு மர, டபுக்குன்னு மறையா டுபுக்குன்னு மறையா? இல்லை மனப்பாடம் பண்ணிக்கணும். கிட்டாதாயின் மொக்க கத்தின்னு வெட்டினா வெட்டன மரன்னு தட்டின்னு இருப்பேன். டப்புக்குன்னு மரன்னு மாற்றிக்கணும். நீ தான் உடனே மரன்னு மரம் பறிச்சுக்கோ. அந்த அக்கா வெட்டின மரனாக்கா அவங்க கத்தி எப்படி வச்சுருந்தாங்க? அவங்க வச்சுருந்த கத்தி, அவங்க பார்த்த கத்தி எப்படி இருந்தது? நீ மொக்க கத்தியை வச்சுன்னு வெட்டின மரம்னா தட்டின்னு இருப்பேன். அவன் தட்டி வர காட்டுவான். ஒரு குருன்னு ஒருத்தன் வந்துடுவான். டக்குன்னு என்ன பண்ணுவான்? கிட்டாதாயின்னு வெட்டின மரம் பார்த்தியா இப்படி தான். அப்போ கிட்டாதாயின்னு தட்டி தான் பார்க்கணுமே தவிர என்ன பண்ணுது? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போகக்கூடாதுன்னுவான். அம்மா கனி இருக்க, காய் எதுக்குன்னுவான். காய் தான் நல்லாயிருக்கும், கனியாக நல்லா இருக்கும். தொப்பலாம் சரி ஆகிட்டு இருக்கும். அது அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கும், எங்கேயோ தொங்கிட்டு இருக்கும். கனியாக நல்லது, சனியை காய் தாண்டா நல்லது சில இடத்துல. இப்போ கடவுள் வழிபாடுனா இது கனி காயெல்லாம் கிடையாது. எனக்கு வச்சது கனி என்ன, அதுவும் தப்பு கிடையாது. யார் இஷ்டம்? தொப்பலாம் சரி இருந்தானே எடுத்து தூக்கி வச்சுப்பேன். என்ன பிரச்சனை எனக்கு? எல்லாம் யாருது? ஐயோ இதெல்லாம் சாமியார் பேசலாமா? ஆண்டி பண்டாரம் பாடுகிறாருன்னு புக்கில் பேப்பரில் வர பார்த்துக்கிறீங்களா? இப்போ கடவுள் வழிபாடுனா யாரை? தன்னை கொண்டாடுறது தான் சார். அது தன்னை கொண்டாடுறது தான் அவர் சொல்லி கொடுத்தாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? உடனே ஒரு கேள்வி கேட்பல, நீ இயேசுநாதரை விட, அவரை விட, இவரை விட பெரிய பிடிங்கியான்னு கேட்க மாட்டியா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பாவம் இல்லை, கடவுள் சொல்லுவேன், நீ பெரிய பிடிங்க மாதிரி பேசினால வாடான்னு கூட்டு போய் 70 days கிளாஸ் நடத்தி அனுப்புவார். உங்களுக்கு 40 days, எனக்கு 70 days. தேவையா எனக்கு? சும்மா பேட்சாக போய் வந்துருக்க முடியும்? நம்ம ஒரு பேட்சே போதாதா? ஒழுக்கமாக ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன். நல்ல படிக்கிற புள்ள வரேன் நான். தெளிவாக பாடினத்தி அமைச்சிக்கிறாரு. கடவுள் வழிபாடுனா அப்போ நீங்கள் எதனா செஞ்சுட்டு எப்படி இருக்கலாம்? நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறான்னு போய் சொல்லலாமா இல்லையா? சொல்லுங்கள், உண்மையானா சொல்லுங்கள், யார் பிரச்சனை? ஆனால் கடவுள் வழிபாடுக்கு பாடெல்லாம் இருக்குது சாமி. அதெல்லாம் நீங்கள் படித்து உங்களை தெரிஞ்சு என்ன பண்ணலாம்? கொண்டாடலாம். பதில் வந்துச்சா? என்ன சொல்கிறேன்? கடவுள் வழிபாடுன்னா தன்னை தானே அரிச்சிது. எப்படி அரிச்சிக்குதுன்னா பூவெல்லாம் போட்டு காலையிலேருந்து பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு கோயம்பேட்டிலேருந்து உதிரி பூவெல்லாம் போட்டு சுக்லாம் பரதம் மற்றும் சாசனம் சாதம் புது சாதனம் அதுதானா? அங்கேயும் நீ தான் பண்ண போகிற. நீ என்ன தான் பண்ண போகிற? கற்றுக்கொண்ட நானோடு வாழ்கின்ற எவனும் எப்படி தான் இருக்க போகிறான்? சிவயோகியை படிக்கணும் நீங்கள். என்ன கஷ்டம்? அவ்வளோ பெரிய மயிரானா? ஆமாம், பெரிய மயிர் தான். ஒன்றும் பிரித்து காட்டுறேன். திமிரெல்லாம் சொல்ல, என் புரிதல் அப்படி இருக்குது. இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஆப்போசிட்டாக எதனா இருந்தால் சொல்லுங்கள். என் முன்னாடி வந்து சொல்லுங்கள். அதுதான் சத் சங்கம். வெறும் நான் பேசுறது மட்டும் சரின்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த சத் சங்கம். உனக்கு சரியான ஒன்று என்னை தாண்டி ஒன்று புரிஞ்சு தானே பண்ணுற. நீ வந்து இங்கே உட்காந்து என்ன கூட என்ன பண்ணலாம்? நீங்கள் பேசலாம். கமெண்ட் எதனாலும் நான் பேசுவேன். அது எனக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் யாருன்னா எனக்கு பிடிச்சிருந்தா தான் பேசுவேன். ஒருத்தர் நான் திட்டுறேன்னா கூட அவங்க எனக்கு பிடிச்சிருப்பாங்க. இல்லை என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். எனக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் தான் பேசவே செய்வேன். என்ன பண்ண மாட்டேன். அப்படின்னா இதில் வர பதில் ஒரு நான் திட்டி தான் என்ன பேசிட்டு போகுது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் திட்டினா எல்லோரும் பேசிட்டு இருப்பேன்னா என்ன? கொஞ்சம் 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 பாசம் இருக்கணும் அவங்க மேலே. இல்லை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க கூட மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும்
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.